அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று காவேரி ஆற்றில் 1,70,70,000 கன அடி நீர் ஒரு வினாடிக்கு மேட்டூர் அணை மூலமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நீரில் கிட்டத்தட்ட 1,60,000 வினாடிக்கு கன அடி கடலில் கலந்து கொண்டிருக்கிறது. 1,70,000 கன அடி ஒரு வினாடி என்றால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 டிஎம்சி நீர். காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பின்படி கர்நாடகா தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய நீர் ஓர் ஆண்டிற்கு 177.25 டிஎம்சி. இன்று கடலில் கலந்து கொண்டிருக்கின்ற நீர் ஒரு நாளைக்கு 15 டிஎம்சி. சென்னை மக்களுக்கு ஓராண்டு குடிநீர் தேவைகள் 15 டிஎம்சி. காவிரி குண்டார் திட்டத்திற்கு ஓராண்டு நீர் தேவை கிட்டத்தட்ட 8 டிஎம்சி. தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்திற்கு நீர் தேவை 2 டிஎம்சி. மேட்டூர் சேலம் உபரிநீர் திட்டத்திற்கு நீர் தேவை 5 டிஎம்சி. அதாவது தர்மபுரி காவேரி உபரிநீர் திட்டத்திற்கு கிட்டத்தட்ட காவேரியில் போகின்ற 1.25 மணி நேரத்துக்கு போகின்ற நீர், அது ஆண்டுதோறும் தருமபுரி மாவட்டத்துக்கு தேவையான நீர் அது. ஆனால் அது 1.25 மணி நேரத்தில் கடலில் கலக்கின்ற அந்த நீர் தருமபுரி மாவட்டத்தின் ஓராண்டு தேவை. சேலம் மாவட்டத்தின் தேவைகள் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் போகின்ற நீர். சேலம் மாவட்டம் ஓராண்டு தேவை. ஒரு நாள் கடலில் கலக்கின்ற நீர் சென்னை மக்களின் ஓராண்டு தேவையான நீர் அது. காவிரி குண்டார் திட்டத்தின் ஓராண்டு தேவையான நீர் இன்னும் திட்டம் இன்னும் நிறைவேறலை. அது கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கடலில் கலக்கின்ற நீர். 7 மாவட்டங்கள் காவிரி குண்டார் திட்டம் நிறைவேறியிருந்தால் இந்த 7 மாவட்டங்கள் பயன்பெறுகின்ற திட்டம் அது. இந்த திட்டம் கர்ம வீரர் காமராசரால் அறிவிக்கப்பட்ட திட்டம். அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டு இதற்கு எத்தனையோ போராட்டங்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து செய்து வருகிறது. ஒரு சம்பவம் பார்த்தேன் நான். எனக்கு பரீட்சை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ ஷாக். 9வது படிக்கிற மாணவன், இது அதான் சக மாணவன் அருவாளில் வெட்டி ஏதோ ஒரு தலையில் காயம் வந்துடுச்சுன்னு படித்து நான் பார்த்தேன். நான் இந்த கலாச்சாரம் இதோட அதை முடிக்கணும். அது ஏன்னா, அதாவது இந்த வன்மம் என்பது ஒரு ஜாதியை வச்சியோ ஒரு மதத்தை வச்சியோ ஒரு இனத்தை வச்சியோ ஒரு வன்மம் என்பது இதெல்லாம் தொடரக்கூடாது. இது அதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். முதல்ல அந்த காலத்தில் தான் நாங்கள் மாரல் சயின்ஸுன்னு நாங்கள் படித்தோம், பள்ளிக்கூடத்தில் படித்தோம். எல்லாமே ஒரே ஒரு ஜாதி மதம் இனம் எதுவும் இல்லாத ஒரு படித்தது. இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் முதல்ல அதுக்கு என்னன்னா வாதியாருங்க அப்படி அந்த நிலையில் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் அந்த நிலையில் மாறி இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும். அதில் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த சின்ன பருவத்தில் எல்லாம் ஊட்டக்கூடாது. அதெல்லாம் இது நிச்சயமாக அது தவிர்க்கப்பட வேண்டும். வருகின்ற சமுதாயங்கள் எல்லாமே அமைதியான முறையில் நட்போடு வளர வேண்டும்.